ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை தம்முடைய வேலைக்காக பயன்படுத்துகிறார். தீர்க்கதரிசி என்றால் என்ன? மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் நின்று தூதுவராக பணி செய்கிறவர்கள்தான் பணிபுரிகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் எல்லாராலும் அவர்கள் பாவத்தின் நிமித்தம் கர்த்தருடைய குரலை கேட்க முடிவதில்லை. பாவம் செய்கிறவர்கள் பாவம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய குரலை கேட்டுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானாக்கி தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதையெல்லாம் அந்த மனிதனிடத்தில் சொல்லி அதை கேட்டு நீ போய் சொல் என்று சொல்லுகிறார். இது மிக உன்னதமான அழைப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியை பெற்று அவருடைய ஆவியை தமக்குள் ஏந்தி கொண்டு மனிதர்களுக்கு மனிதராக மனிதர்களோடு தங்கி அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது எவ்வளவு பாடுகள் இருக்கும். ஜனங்கள் அறியாமையினால் தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதும் தவறாய் பேசுவதும் பல காரியங்கள் நடக்கும். பல துன்பங்களை இந்த பூமியில் சகித்து கொண்டு வாழும் வாழ்க்கைதான் தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை. சரி, இப்படி இருக்க இதை குறித்து இன்னும் அதிகமாய் பின்வரும் காலங்களில் பார்க்கலாம். இது ஆழமான சத்தியம் இன்னும் அநேகம் இருக்கிறது. சரி, தீர்க்க தரிசனம் பல விதங்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சில தீர்க்க தரிசனங்களை செயல்முறை விளக்கமாக சொல்லுவார். நாம் செயல்முறை விளக்கம் என்று சொல்றோம். பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சில பாடங்களை படித்து தெரிந்து கொள்வோம். கெமிஸ்ட்ரி போன்ற வேதியியல் பிரிவுகளை கற்றுக்கொள்ளும் பொழுது சிலவற்றை லேபில் ஆய்வகத்தில் சென்று நாம் அதை செய்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படும். நாம் செய்வோம். அதை நம் கைகளால் சில பொருள்களை கலந்து அதன் வினை புரிதலை கற்றுக்கொள்வது, எப்படி ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலோடு சேர்ந்து வினை புரிகிறது என்பதை குறித்து செய்து பார்த்து நாம் கற்றுக்கொள்வது வழக்கம் அல்லவா? அதுபோல கர்த்தர் செயல்முறை விளக்கமாக சில தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு ஆதாரமா இருக்கிறது. இன்றும் கர்த்தர் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அதை முதலில் நாம் நம்புவதற்கு இந்த காரியங்களை, இந்த வேத பகுதிகளை எல்லாம் படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் பல இடங்களில் இருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து, நீ போய் ஒரு சணல் கயிறினால் செய்யப்பட்ட ஒரு கச்சையை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்கள் அணியும் பெல்ட், அதை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அது நன்றாக தெரிந்து கொள்வோம். அது சணலால் செய்யப்பட்டது. சணல் கயிற்றால், நமக்கு தெரியும் சணல் என்றால் சாக்கு செய்கிற சணல் இருக்கிறது அல்லவா? அதனால் செய்யப்பட்ட ஒரு பெல்ட் ஒன்றை நீ போய் வாங்கி கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ஐயா வாங்கி வருகிறார். அதை வாங்கி உன் இடுப்பில் கட்டிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கட்டிக்கொள், அதன் மேல் தண்ணீர் படாமல் பார்த்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிட்ட கட்டளையின்படியே எரேமியா ஐயா செய்தார். சணலால் செய்யப்பட்ட ஒரு பெல்ட்டை வாங்கி அதை தன் இடுப்பில் கட்டி கொண்டார். ஈரம் படாமல், தண்ணீர் படாமல் பார்த்து கொண்டார் பத்திரமாக. இப்படி இருக்க கர்த்தர் மீண்டுமாக பேசி, எரேமியா ஐயாவினிடத்தில் பேசி, அதை நீ எடுத்துக்கொண்டு ஐபிராத்து நதிக்கரைக்கு போ என்று சொல்லுகிறார். யூப்ரட்டிஸ் நதி, இன்று நாம் சொல்லுகிற யூப்ரட்டிஸ் நதி, அங்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல எரேமியா அங்கே போய் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார். அதாவது நீ ஐபிராத்து நதிக்கு போய் உன் இடுப்பில் இருக்கிற அந்த பெல்ட்டை கழற்றி அதை கண்மலையின் ஒரு பொந்துக்குள் ஒளித்து வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே தீர்க்கதரிசி ஐயா செய்தார். செய்து வைத்துவிட்டு வந்து விட்டார். கொஞ்ச காலம் ஆன பின்பு கர்த்தர் மீண்டுமாக எரேமியா ஐயாவிடம் பேசி, நீ ஐபிராத்து நதிக்கு போய் அங்கே ஒரு கச்சையை மறைத்து வைத்தாய் அல்லவா?
அதை போய் எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். கர்த்தரிட்ட கட்டளையின்படியே எரேமியா தீர்க்கதரிசி ஐயா அங்கு போனார். அங்கு போய் அவர் வைத்த இடத்தில் பார்க்கும் பொழுது அந்த சணலால் செய்யப்பட்ட பெல்ட் ஆனது அது அரித்து போய் கெட்டு போய் நூல் நூலாக அது வீணாய் போய் கிடந்தது. சணல் மக்கி போகும் அல்லவா, அது போல அது மக்கி போய் கிடந்தது. அதை எடுக்க முடியவில்லை. அவர் எடுத்து கொண்டு வரும் அளவுக்கு அது இல்லை. எல்லாம் மக்கி போய் வீணாய் போய் கிடந்தது. அப்பொழுது எரேமியா கர்த்தரிடம் சொல்லுகிறார், இப்படி மக்கி போய் இருக்கிறது என்று. என்னுடைய பெல்ட் மக்கி போயிற்று, இப்படி விட்டு போயிற்று, நூல் நூலாய் சிதறி போயிற்று, பாழடைந்து போனது என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதை போலவே என் ஜனங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், நீ, அதாவது எரேமியா ஐயாவிடம் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொண்டு வாங்கியது, உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சணலால் செய்யப்பட்ட பெல்ட், உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டது, உன் இடுப்பில் இருந்தது. அதாவது இடுப்பில் இருக்கும் பொருளானது அது மனிதனுக்கு கௌரவமாய் இருக்கிறது. அதாவது பெல்ட் அணிகிற ஆண்கள், சிறு பையன்கள் கூட அணியும் பொழுது அழகாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வாங்குவார்கள். நம் பிள்ளைகள் வாங்கி போடுவதை பார்த்திருப்போம். சிறு பிள்ளைகளுக்கு சிறிய சிறிய பெல்ட் இருக்கும். பிள்ளைகள் வாங்கி அழகாக அந்த பேண்டில் போட்டுக்கொண்டு வருவார்கள். அது அவர்களுக்கு கௌரவமாய் இருக்கும். ஒரு சாதாரணமாக உடை உடுத்துவதிலும் அந்த பெல்ட் போடும்போது ஒரு தனி அழகு இருக்கும். அது அழகாக மிக ஒரு நல்ல ஒரு ஒரு மகிமையை கொடுக்கக்கூடியதா இருக்கும், அழகாய் இருக்கும். அதை பார்த்து பார்த்து வாங்குவார்கள் ஆண்கள் அல்லவா. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் மகிமைக்கென்று இந்த இஸ்ரவேலர்கள் எனக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, என் பெயரை காப்பாற்றும்படி எனக்கு நான் ஜனமாக தெரிந்து கொண்டேன். அதாவது இதன் பொருள், நம் பிள்ளைகள் நமக்கு கௌரவத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் நினைப்போம் அல்லவா. என் பிள்ளைகள் நன்றாக படித்திருக்கிறார்கள், நல்ல வேலைக்கு செல்லுகிறார்கள், என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று எல்லா பெற்றோரும் சொல்லிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லாத பெற்றோர்களை பார்க்கவே முடியாது. தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி இருக்கும்போது அதை சொல்லி சொல்லி மகிழ்வார்கள். இது வழக்கம். அப்படி தன்னுடைய பிள்ளைகள் எனக்கென்று, என் புகழ்ச்சிக்கென்று, அந்த பிள்ளைகள் எங்கு சென்றாலும் என்ன சொல்வார்கள், இவர்களுடைய பிள்ளை, பெற்றோரின் பெயரை சொல்லி அவர்கள் பிள்ளை இங்கே இருக்கிறார், அவர்கள் பிள்ளை இந்த தேசத்தில் வேலை செய்கிறார், இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார், இந்த உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் அல்லவா. அது போல கர்த்தர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களை தமக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, என் பிள்ளைகள் என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு பிள்ளைகள். இதை சற்று கவனித்து பார்த்தால் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏசாயா 16, எசேக்கியேல் 28 இந்த அதிகாரங்களில் கொஞ்சம் சேர்த்து பார்க்கும் போது இந்த வேத பகுதியை நமக்கு எவ்வளவு ஆழமாய் புரிகிறது என்று யோசித்து பார்ப்போம். நம் வாழ்க்கையே மாறிவிடும். சற்று கவனித்துதான் பார்ப்போம். அதாவது கர்த்தர் ஆதியிலே நடந்த சம்பவத்தை இந்த 2 வேத பகுதிகளிலும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 14, எசேக்கியேல் 28. அதாவது மனிதனுடைய பிறப்பிற்கு முன்பாக தேவ தூதர்களின் தலைவனாக பரலோகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்த கேரூப் என்னும் தேவதூதர் கூட்டத்தையும், அந்த கேரூப் என்னும் தலைவன் அவனுக்கு கீழே பல தூதர்கள், ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள் அவனுடைய அதிகாரத்தின் கீழ். அவன் பெயர் லூசிபர் என்று சொல்லப்பட்டது. கேருபாய் இருந்தால் அவனுடைய கூட்டத்தின் பெயர் கேரு. இப்படி இருக்க, கேருபின் என்றால் பலர், கேரு என்றால் ஒன்று என்று பொருள். இப்படி இருக்க அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமையாக தன்னை நினைத்தான். நான் கர்த்தருக்கு சமமாக நிற்க போகிறேன் என்று கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டதினால் கர்த்தர் அவனை சபித்து அந்த பரலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். தம்முடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் அமர வைத்திருந்தார்.
அவரால் படைக்கப்பட்டவன் என்றாலும் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருந்தான். அவனை கீழே தள்ளி போட்டார். அவன்தான் சாத்தானாய் மாறினான். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு இன்னொரு அவன் தள்ளப்பட்டு விட்டான். அந்த இடத்திற்கு வேறொரு சிருஷ்டிப்பை உருவாக்க வேண்டும் என்றே கர்த்தர் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். இதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களை படித்து பார்த்தால் மிக தெளிவாய் புரியும். ஆதியிலும் ஆதியாகமத்திலும் முதல் 2 அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள் வரை பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆளுகைக்காக மனிதனை படைத்தார் என்றும் புரியும். அவன் செய்த மிகப்பெரிய தவறு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பெருமை கொண்டான். கர்த்தருக்கு சமமாவேன் என்று கர்த்தரை எதிர்த்து மிஞ்சி நின்றான். மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினான், பெருமை கொண்டான், தன் ஸ்தானத்தை உயர்த்த நினைத்தான். இதுதான் அவன் செய்த பாவம். அவனை கீழே தள்ளி போட்ட பின்பு கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தில் நிற்கும்படியாக, அந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக மனிதனை படைத்தார். மனிதனை படைப்பதற்கும் அவன் கீழே தள்ளப்பட்டதற்கும் இடையே ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது. யூகம்தான், ஆதாரம் சொல்ல முடியவில்லை என்றாலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல வேதாகமத்தை ஆராயும் போது இந்த யூகம் மிக சரி என்று புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமான வேத பகுதிகள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம், முதல் 2 அதிகாரங்கள், அதையும் தியானித்துக் கொள்ளலாம். இன்னும் மிகாயா தீர்க்கதரிசியின் காலத்திலும் இப்படிப்பட்ட சம்பவம் இருக்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலும் பரலோக காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்கள், வெளிப்படுத்தல் முழுவதும் கூட சொல்லலாம். அந்த வேத பகுதிகளும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏசாயா 14, எசேக்கியேல் 28, இந்த வேத பகுதிகளை எல்லாம் நாம் சேர்த்து பார்க்கும்போது மிக தெளிவாய் இப்படிதான் நடந்திருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது. அதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். அதாவது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் கர்த்தரிடம் சவால் விட்டிருப்பான். என்ன செய்திருப்பான்? எனக்கு பதிலாக அந்த ஸ்தானத்தில் யாரும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பேச்சை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ யாரும் செய்ய மாட்டார்கள், உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு சிருஷ்டிப்பே இருக்காது என்று அவன் சொல்லி இருப்பான். நான் அதை விடமாட்டேன் என்று சொல்லி இருப்பான். கர்த்தருக்கு விரோதமாய் அவன் இப்படிதான் பேசி இருப்பான். உனக்கு பதிலாக அந்த இடத்தில் நான் ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கி காட்டுகிறேன், அது வரைக்கும் நீ பிழைத்திருடா என்றுதான் அவனை வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. எனக்கு பதிலாக உமக்கு கீழ்ப்படிந்திருக்க வேறு யாரும் அங்கு வரமாட்டார்கள், வரவும் முடியாது என்று இவன் சவால் விட்டிருப்பான். நான் உருவாக்கி காட்டுகிறேன் என்றே கர்த்தர் சவால் விட்டிருப்பார். இதுதான் நடந்திருக்கலாம். யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படும் கருத்து இது, தனிப்பட்ட கருத்து. அப்படி சொல்லியதினால் கர்த்தர் அதனால்தான் ஏதேன் தோட்டத்தை படைத்து ஆதாம் ஏவாளை வைத்த பொழுது அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் தம் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு தெரியும் அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று. ஏனென்றால் பரிசுத்தமாய் படைத்து விட்டார். சாத்தான் கர்த்தரை மீறுவதற்கு காரணம் அவன் கர்த்தரை நேசிக்கவில்லை. அவர் அன்பு பெரியது, அவர் அருகாமையில் வாழ்வது பெரியது, அவர் அன்பு பெரியது என்று நினைக்காமல் புகழ்ச்சியையும் மேன்மையையும் விரும்பினான். என் அன்பை புரிந்து கொண்ட ஒரு சந்ததி, இங்க அன்புதான் காரணம். சாத்தான் கீழே தள்ளப்பட்டதற்கு காரணம் அவன் அன்பில்லாதவன் இருந்ததினால். மனிதனை கர்த்தர் படைத்ததும் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியும் கனியை வைத்து கீழ்ப்படிய வைத்ததும் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று தெரியும். கீழ்ப்படியாமல் போனால்தான் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம் அன்பை வெளிப்படுத்தும்படியாக சிலுவையில் மரிக்க முடியும், தம் ஜீவனை அவர் கொடுக்க முடியும். அதன் மூலம் என் ஜனங்கள் என் அன்பை புரிந்து கொள்வார்கள். அப்படி என் அன்பை புரிந்து கொண்ட சந்ததி ஒன்றை உருவாக்கி அந்த சேனையை என் சிங்காசனத்தில் சாத்தான் இருந்த இடத்தில் நான் வைப்பேன் என்றே கர்த்தர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய திருவிளையாடல் இது. பொல்லாதவனுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்தும் ஒரு கூட்டம் இப்பொழுது தேவை. அதுதான் கர்த்தருடைய ஜனம். அந்த ஜனத்தில் ஒருவராக நாமும் இருக்க கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வோம். அதற்காக பிரயாசப்படுவோம். நாம் வாழ்வது படிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும்
வசதியாய் உலகத்தின் வாழ்வை அனுபவிப்பதற்கும் பிறக்கவில்லை. மனித இனம் அதற்காக வரவே இல்லை. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். இப்படி ஆழமான காரியங்கள் அநேகம் உண்டு. இப்படிதான் கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. அதுதான் கர்த்தருடைய சேனை. அவர் பேச்சை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் அன்பை புரிந்து அவரை உண்மையாய் நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படுகிற கூட்டம் தேவை. சும்மா கீழ்ப்படிதல் இல்ல, அன்பு கூர்ந்து அன்போடு கூட அவரை நேசித்து, என்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்புகிறேன் பார், என் அன்பை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன், என்னை நேசிக்கும் என் ஜனங்கள் எனக்கு நான் அவர்களை உருவாக்குகிறேன் என்றே கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் கட்டளையிடுகிறார். குமாரன் வந்தார், நமக்காக மரித்து ஜீவனை தந்தார், உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வந்தார். அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, சகலமும் அவருடைய செயலே. நாம் எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்புகள். உணர்ந்து வாழ்வோம். இப்படியாக சாத்தானிடத்தில் கர்த்தர் அவனுக்கு பதிலாக நான் ஒன்றை உருவாக்கி காட்டுகிறேன், ஒரு சேனையை எழுப்புகிறேன் என்று மனிதனை எழுப்புகிறார். அதற்கான ஒரு ப்ராசஸ், அந்த செயல்கள் தான் இந்த பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மனிதர்கள் நினைக்கிற நினைவுகள் வேறு, வாழ்கிற முறைகள் வேறு, எதையோ நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதாரம் இதுதான். இப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு மகிமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படியாக. அப்படி என்றால் எப்படி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது? மகிமை என்றால் புகழ்ச்சி. கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி நாம் வாழ்வது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது, அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு நடப்பது, இதுதான் கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும். சரி, இதற்கு ஆதாரம் யோபு முதல் 2 அதிகாரங்களை பார்ப்போமே. முதல் அதிகாரத்தை பார்ப்போம், கடைசி அதிகாரத்தை பார்ப்போம். கர்த்தர் பேசுகிறார் அல்லவா? முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆதியிலே முதல் வார்த்தையை, யோபையா உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயந்து நடக்கிற மனிதன் என்று சொன்னார். அது கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாக்குகிற காரியம். கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி வாழ்ந்தவர் தான் யோபையா. யோபையாவின் மேல் நம்பிக்கை வைத்தே கர்த்தர் என்ன சொன்னார்? சாத்தானை அனுப்பினார். நீ என்ன வேண்டும் என்றாலும் போய் செய்யடா, பார்த்து கொள்ளலாம். என் மகன், என்னை நேசிக்கிற என் யோபு என்னை நேசிக்கிறார். என் வார்த்தையை மீறி ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார் என்று அவர் சான்றிதழ் கொடுத்தே போய் பாரடா உன்னால் ஆனதை என்று அனுப்பிவிட்டார் அல்லவா? அதுதான் அவருக்கு புகழ்ச்சி. யோபையாவின் வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்தியது. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நமக்கு வரும் துன்பங்கள், இன்பமாய் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அல்ல. அதனால் என்ன பிரயோஜனம்? இன்பமாய் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், துன்பத்தோடு வாழ்ந்தாலும் 24 மணி நேரம். போராட்டம், வேதனை, நாம் மிகுந்த போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக மிகுந்த போராட்டங்களை சந்திக்கிறோம் என்றால் அப்பொழுதும் 24 மணி நேரம் தான். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், காலம் போய்கொண்டே இருக்கும். இன்பத்தை அனுபவித்தாலும் போகும், துன்பத்தை அனுபவித்தாலும் போகும். இன்பத்தை அனுபவித்து எண்ணத்தை காண போகிறோம். அதனால் பலன் என்ன? அந்த நேரம் அந்த இன்பம் என்கிற ஒரு உணர்வு, அவ்வளவுதான். துன்பமும் ஒரு உணர்வு தான். எத்தனையோ பாடுகளை சந்திக்கிறோம். அந்த காலம் ஓடி போகவில்லையா? ஆனால் வெற்றி நமக்கு கிடைக்கும். இன்பத்தை அனுபவித்தால் முடிவு தோல்வியில் அல்லவா முடியும்? இன்பம் என்பது தேவையற்றது. இன்பத்தை நோக்கி ஓடுவது தேவையற்றது. உண்மையான இன்பம் என்பது கர்த்தர் தரும்போது, கர்த்தருக்காக பாடுபடும் போது நமக்கு கிடைக்கிற இன்பம் தான் உண்மையான இன்பம். கர்த்தருக்காக, கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்காக, கர்த்தர் கட்டளையிட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அதனால் ஏற்படும் துன்பம் இருக்கிறது அல்லவா? அதுதான் உண்மையான இன்பம். திராட்சை பழத்திலிருந்து சாறு இறக்குவது போல துன்பத்தின் மத்தியில் நாம் கீழ்ப்படிதலோடு வாழும் போது அதில் கிடைக்கும் சாரம், அதுதான் உண்மையான சந்தோஷம்.
உலக காரியங்களை அனுபவித்து மகிழ்வதற்கு பெயர் அது உண்மையான இன்பம் அல்ல. அது மறைந்து போகும். அன்றோடு முடியும். நேற்று அனுபவித்த இன்பங்கள் நேற்றோடு முடிந்து போயிற்று. இன்று அனுபவிக்கும் இன்பங்கள் இன்றோடு முடிந்து போகும். பின்னால் எது தொடர்ந்து வரும்? இன்று பாட அனுபவித்து நீதியின் மார்க்கத்தில் நடந்தால் அந்த நீதி நமக்கு பின்னால் வரும். கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பரலோகத்தை நாம் சென்றடையும் போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். நம் தலையில் அவர் திருக்கரங்களால் கிரீடம் வைக்கப்படும் பொழுது, நம்மை உயர்த்தி வைத்து பார்க்கும் பொழுது, அவர் திரு பாதங்கள் அண்டையில் நாம் சேரும் பொழுது எப்படி இருக்கும்? அது அல்லவா உண்மையான சந்தோஷம்? அது அல்லவா உண்மையான இன்பம்? இங்கு என்ன இருக்கிறது? இந்த பூமியில் இன்பம் என்று என்ன இருக்கிறது? நாடி ஓடுகிறோமே, எந்த இன்பத்தை, எதை நாம் அதற்குள் போகும் வரைக்கும் வெளி தோற்றத்தில் இன்பமாய் தோன்றும். ஆனால் அதில் பின்னால் வலியும் வேதனையும் நிரம்பியிருக்கும். மாயை. பிரசங்கி சொல்லவில்லையா? மாயை, மாயை, இந்த உலகத்தில் எல்லாம் மாயை என்று. நிதானித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்வதே வாழ்க்கை. அதுதான் மனிதனுடைய நோக்கம். மனித படைப்பின் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. எதை எதிர்பார்த்து எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைத்து உருவாக்கினார் என்றால், எனக்கு மகிமை உண்டாகும்படி, என் நாம மகிமைக்கென்று மனிதனை படைத்தார். கர்த்தர் படைத்தார். அவர் நாம மகிமைப்படும்படி அவர் படைத்த படைப்பு தான் மனிதன். இப்படி இஸ்ரவேலர்களை அப்படி படைத்தார். ஆதாம் ஏவாள் காலத்தில் பாவம் வந்தது. அதன் பின்பு சுத்திகரித்தார். நோவாயா ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஜலப்பிரளயத்தினால் அழித்து போட்டு அந்த பரிசுத்தமான ஒரு குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். அதன் பின்பு 10வது தலைமுறையில் ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்திலிருந்து 3ஆம் தலைமுறையாக இஸ்ரவேல் எனும் தேசத்தை உருவாக்கினார். இஸ்ரவேலர் எனும் ஜனக்கூட்டத்தை உருவாக்கி அவர்களை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். சரி, அப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார் அல்லவா? அவர் தெரிந்து கொண்ட பின்புதான் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். 10 கட்டளைகள், கற்பனைகளை கொடுத்தார். நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பண்டிகை ஆசரிப்புகளை கொடுத்தார். ஓய்வு நாள் ஆசரிப்பை கொடுத்தார். பலியிடும் முறைமைகளை கற்றுக் கொடுத்தார். என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொன்னார். கொஞ்ச காலம். அதன் பின்பு அவர்கள் அதையும் விட்டு விட்டார்கள். அவர்களை மன்னிப்பதற்கும் பரிசுத்த பாவ மன்னிப்பை இந்த பூமிக்கு தருவதற்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக இறங்கி வந்தார். தம்மை அழித்து அவர் தாமே உருக்கி நமக்காக ஜீவனை தந்தார். எவ்வளவு பெரியவர்! மனிதனால் அனுபவிக்க முடியாத மிகப்பெரிய துன்பத்தை அவர் அனுபவித்து முடித்தார் நமக்காக. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட, அவர் அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கும், அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், நம் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, நம் வாழ்நாள் எவ்வளவு முக்கியமானது, நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், நமக்காக அவரே வந்து இறங்கி உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் தமக்கென்று கர்த்தர் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அந்த காலத்தில் இஸ்ரவேலர் என்று பிறப்பின்படி இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். இப்பொழுதோ உலகெங்கும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். இஸ்ரவேலர்கள் தான் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் பரவி கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டும் ஒன்றுதான். இஸ்ரவேலர் என்றாலும் கிறிஸ்தவர்கள் என்றாலும் யூதர்கள் என்றாலும் எருசலேமின் குடிகள் என்றாலும் யூதர்கள் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். கர்த்தரை நம்பி இருக்கிற விசுவாச கூட்டம். கர்த்தரை விசுவாசித்த நித்திய ஜீவன் எல்லோருக்கும், யாரா இருந்தாலும். இந்த இனம் அந்த தேசம் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. ஜாதி, இன, மதம் எதுவும் கிடையாது. கர்த்தரை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்குள் செல்வதற்கு எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை, சான்றிதழ் தேவையில்லை. கர்த்தருடைய திரு ரத்தம் நம் மேல் இருந்தால் போதும். அது நாம் கர்த்தரை நம்பினால் அது நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். இப்படி கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களை இப்படிதான் அவர் தெரிந்து கொண்டார். ஒரு இடுப்பில் கட்டப்படும் ஒரு பெல்ட் ஆனது
எப்படி மனிதனுக்கு மகிமைக்காக ஆண்கள் அணியும் உடையானது உறுதியாய் இருப்பதற்காக பெல்ட் அணியப்படுகிறது. அது அழகாகவும் அணியப்படுகிறது. அழகுக்காகவும் உறுதிக்காகவும் அணியப்படுகிறது. அதுபோல கர்த்தர் தமக்கு நற்பெயர் உண்டாகும்படி அவர் தமக்கென்று இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கெட்ட பெயரை உருவாக்கினார்கள். எப்படி எரேமியா தீர்க்கதரிசி ஐயா கட்டியிருந்த பெல்ட் ஆனது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது, அவரால் அவர் இடுப்பில் கட்டியிருந்தது. ஆனால் அது மக்கி வீணாய் போயிற்று. அது போல இந்த இஸ்ரவேலர்களை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போலதான் நடந்து முடிந்து விட்டது அந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர்கள் சிலுவையில் கர்த்தரை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாக என்ன நடந்தது? இஸ்ரவேல் தேசம் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டது. தேவாலயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபோது இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. எல்லாம் முற்றிலும் அழிந்து போனது. அதன் பின்பாக 1946 வருடம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று இல்லை. இடம் இருக்கிறது, அந்த நாடே இல்லை. ஜனங்கள் எல்லாம் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள், எல்லா தேசங்களிலும். அப்படி சிதறடிக்கப்பட்டவர்களில் நாமும் ஒருவராக இருக்கலாம். தெரியாது, நமக்கு தெரியாது. புறஜாதியார் என்றும் சொல்ல முடியாது, இஸ்ரவேலர் என்றும் நம்மால் சொல்ல நமக்கு ஆதாரம் தேவை. அப்படியும் சொல்லிக் கொள்ள முடியாது. கர்த்தர் சொன்னால் ஒழிய நமக்கு அது தெரியாது. கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக அந்த இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டு 1946 வருடம் அது மீண்டும் புதிய தேசமாக உருவாகின்றது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே சுமார் 1900 வருடம் அந்த தேசம் ஒன்றும் இல்லாமல் போனது. இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு காரணம் அவர்களுடைய மீறுதல், கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை தேடி போனது, அவர்கள் செய்த தவறு. கர்த்தருடைய ஜனங்கள், அவர்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டியவர்கள், கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை தேடி போனார்கள். அதே நிமித்தம் கர்த்தர் இப்படியாக செய்தார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி அந்த கச்சையை எடுத்த பின்பு, அந்த கண்மலை வெடிப்பிலிருந்து எடுத்தார். அது கெட்டு போய் கிடந்தது அல்லவா? அப்பொழுது இன்னும் சில வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கச்சை எப்படி கெட்டு போனதோ அதை போலவே நான் யூதாவினுடைய பெருமையையும் எருசலேமின் குடிகளுடைய பெருமையையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது அந்நிய தேவர்களை அவர்கள் தேடி போவதற்கு காரணம் பெருமைதான். பெருமை கர்த்தருக்கு அருவருப்பான குணம். அதாவது கர்த்தர் வெறுக்கிறது மனிதனுடைய குணங்களை தான் அவர் பார்க்கிறார். நிறத்தையோ திறமையையோ அழகையோ கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை, பார்ப்பதில்லை. அவர் தோற்றத்தை வைத்து எதையும் செய்ய மாட்டார். அவர்களுடைய குணம் என்ன என்பதை பார்க்கிறார். இஸ்ரவேலர்கள் பெருமைப்பட்டு இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு திரிந்தார்கள். தாழ்மை இல்லை. அதைதான் கர்த்தர் சொல்கிறார், இந்த கச்சையை போல அவர்கள் பெருமையை நான் அழித்து போடுவேன். ஏனென்றால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு அவர்கள் படாத பாடுபட்டார்கள், மிகுந்த துன்பத்தை அடைந்தார்கள். அவர்கள் பெருமையெல்லாம் ஒழிந்து தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அதை செய்து காட்டினார் அப்படியே கர்த்தர். ஏன் இப்படி அவர்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுத்தார் என்றால், அவர்கள் என் பேச்சை கேட்காமல் தங்கள் இருதய கடினத்தின்படி நடந்து, என் பேச்சை அவர்கள் கேட்கவில்லை, நான் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை, தங்கள் இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். கடினப்படுத்தி என்றால் பிடிவாதமாய் நம் பிள்ளைகள் நடப்பார்கள் அல்லவா? நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இந்த சிறு பிள்ளைகள் இருக்கும்போது இதை செய்யாதே என்றால் அதை ஓடி போய் செய்வார்கள், இதை தொடாதே என்றால் அதை ஓடி போய் தொடுவார்கள். இந்த 2-3 வயது உள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது அவைகளை வைத்து பார்த்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய வித்தை தெரிய வேண்டும். மிக திறமைசாலிகளால் தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அவ்வளவு அடம் பிடிப்பார்கள். இதை தொடாதே என்றால் அதை தொடுவார்கள், இதை எடுக்காதே என்றால் அதை உடனே எடுத்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பார்கள். நாம் சொல்லாமல் இருந்தால் கூட ஒருவேளை கவனிக்காமல் விடலாம். நாம் சொல்லிவிட்டால் உடனே போய் அந்த பொருளை எடுத்து அதை என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதை செய்து பார்த்து விடுவார்கள். தலைகீழாக எல்லாவற்றையும் செய்வார்கள். நமக்கு கீழ்ப்படியவே மாட்டார்கள் இந்த சிறு பிள்ளைகள்.
அது போல அதுதான் இருதய கடினம், பிடிவாதம். நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் கேட்க வேண்டும் என்கிற குணம். இப்படி அவர்கள் தங்கள் இருதய கடினத்தின்படி என்னை விட்டு போய் அந்நிய தேவர்களை சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தொடங்கினார்கள். அந்நிய தேவர்களுக்கு வேலை செய்வது, அதை போய் வணங்குவது போன்ற காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இருதய கடினத்தினால் போய் செய்தார்கள். பெருமையோடு போய் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்கிற அந்த ஜனங்களும் அவர்களை பின்பற்றி போகிறார்கள். ஒரு கூட்டம் முன்னே போனா இன்னொரு கூட்டம் பின்னாடி சென்று அதையே பின்பற்றி போகும். இது ஜனங்களுடைய பழக்கம். ஒரு சிலர் எங்கு போகிறார்கள் அதை பார்த்து பின்பற்றி போகிறவர்கள் பலர் இருப்பார்கள். ஒரு சிலர் இறுதிய கடினத்தினால் பாவம் செய்வார்கள். அவர்கள் செய்கிறார்களே என்று பார்த்து செய்கிற மிகப்பெரிய கூட்டம் ஒன்று பின்னாலே செல்லும். இது வழக்கம், உலக வழக்கம்தான். இப்படி செய்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இருதய கடினத்தினால் அவர்கள் செய்கிறார்கள் அல்லவா? எனக்கு விரோதமாய் அவர்களை இந்த ஒன்றுக்கும் ஆகாத கச்சையைப் போல இது எப்படி உதவாதோ அது போல அவர்களை ஆக்குவேன். நான் அவர்களுக்கு தண்டனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்னும் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதா குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் துதியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கிக் கொண்டேன். கச்சையை கட்டிக் கொள்வது போல அது கௌரவத்தை கொடுப்பது போல நான் இவர்களை எனக்கு நற்பெயராக இவர்கள் மூலம் எனக்கு நற்பெயர் கிடைக்கும். அதாவது இவர்களுடைய தகப்பன் நான், என் பிள்ளைகள் இவர்கள் என்று சந்தோஷப்பட்டு நம் பிள்ளைகள் நன்றாக படித்து பெரியவர்களா இருக்கும்போது நாம் சொல்லிக் கொள்வோம் அல்லவா? அது போல நம்மை குறித்து பெருமை பாராட்டும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆனால் நாம் என்ன செய்தோம்? அவர் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. அடங்காத பிள்ளைகளாய் வாழ்ந்துவிடு. இப்படி அவர்கள் நான் செய்தும் அவர்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லிய வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை. நான் எனக்கு புகழ்ச்சியாக எனக்கு மகிமை உண்டாகும்படி என் ஜனங்களை பார்த்து அதன் மூலம் மற்ற ஜனங்கள் புகழ்வார்கள், கர்த்தரை புகழ்ந்து பேசுவார்கள் என்று நான் இவர்களை தெரிந்து கொண்டேன். என் நற்பெயருக்கு எனக்கு என் பெயரை காப்பாற்றுவார்கள் என்று நம்பி நான் இவர்களை ஏற்றுக்கொண்டேன், செயற்கையாக்கி கொண்டேன். ஆனாலோ இவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை, எனக்கு அடங்கவில்லை என்று கர்த்தர் சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறார். இப்படியாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்களாகிய நாம், இஸ்ரவேலர்கள் அன்று செய்தார்கள் என்று உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் நாம் எப்படி செய்கிறோம்? கர்த்தருக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாக நீதியும் நியாயமாய் நடந்து கர்த்தருக்கு மகிமை ஏற்படுத்துகிறவர்களாக நம்மை பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று சொல்லும்படியாக வாழ்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு அவப்பெயர் உண்டாக்கும்படியாக கெட்ட பெயர் உண்டாக்கும்படியாக பாவம் செய்து வாழ்கிறோமா? கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்மிடத்தில் தவறுகள் இருக்கிறதை உணர்ந்தால் இன்றே இப்பொழுதே இந்த நிமிடமே மனம் திரும்புவோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகுந்த அன்புள்ளவர், நம்மை மன்னிக்கிறவர். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பதையே அவர் விரும்புகிறார். நாம் மனம் திரும்பினால் பரலோகம் மிகவும் சந்தோஷப்படும். இந்த நாளில் பரலோகம் மகிழ்ந்திருக்கும்படியாக நாம் மனம் திரும்புவோம். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாக வாழ்வோம். இனி ஒவ்வொரு நாளும் அப்படியே வாழ்வோம் என்று மனதில் உறுதி எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறனாக.